ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகின் அற்புதமான சுற்றுலா தலங்களை உங்களிடம் கொண்டு வரும் உங்கள் சொந்த சேனல் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் அமைந்துள்ள இயற்கை தாயின் அதிசயங்களில் ஒன்றான லிம்ஸ்டோன் கேவ் டாஷ் பாரதங் குகைக்குள் ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை மேற்கொள்ளப் போகிறோம். மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இயற்கையாக உருவான சுண்ணாம்புக்கல் அமைப்புகள், மேலிருந்து தொங்கும் ஸ்டாலாக்டைட்ஸ், தரையிலிருந்து உயர்ந்து நிற்கும் ஸ்டாலாகமைட்ஸ், மாங்குரோவ் காடுகள் வழியாக நடைபெறும் படகு சவாரி மற்றும் குகையின் மர்மமான அழகு, இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த லைம்ஸ்டோன் கேவ் ஏன் உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது? இதன் உருவாக்க வரலாறு என்ன? இங்கு செல்லும் பயணம் எப்படி இருக்கும்? இந்த இடத்தின் மறைக்கப்பட்ட சிறப்புகள் என்ன? இந்த அனைத்திற்கும் பதிலாக முழு தகவல்களுடன் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். அப்படியானால் நேரத்தை வீணாக்காமல் அந்தமான் தீவுகளின் இயற்கை அதிசயமான பாரதங் லிம்ஸ்டோன் கேவ் ஒன்றாக சுற்றி பார்ப்போம். இது உங்கள் எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவலர். பயணம் இப்போது தொடங்குகிறது. லிம்ஸ்டோன் கேவ்க்கு செல்லும் மிகச்சிறந்த அனுபவம் மங்கரோவ் போட் ரைட். இருபுறமும் அடர்ந்த மாங்குரோவ் மரங்கள், குறுகிய நீர்வழி, அமைதியான இயற்கை. இந்த படகு பயணம் ஒரு திரைப்பட காட்சியைப் போல இருக்கும். புகைப்பட ஆர்வலர்களுக்கும் இயற்கையை ரசிப்பவர்களுக்கும் இது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். பாரதங் லிம்ஸ்டோன் கேவ் செல்ல சிறந்த காலம் அக்டோபர் முதல் மே மாதம் வரை. காலை நேரத்தில் சென்றால் கூட்டம் குறைவாக இருக்கும். வசதியான காலணிகள் அணிந்து செல்லுங்கள். குகைக்குள் கற்களை தொடவோ சேதப்படுத்தவோ கூடாது. இயற்கையை பாதுகாப்பது ஒவ்வொரு சுற்றுலா பயணியின் கடமையாகும். பரதங் ஐலண்ட் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் நடுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கை சொர்க்கம். போர்ட் பிளேர் இலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த இடத்திற்கு செல்லும் வழியிலேயே உலக புகழ்பெற்ற மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் வழியாக படகு பயணம் செய்ய வேண்டும். அதன்பின் சிறிய நடைபயணம் மேற்கொண்டால் இந்த லிம்ஸ்டோன் கேவ் அடையலாம். பயணத்தின் ஒவ்வொரு நொடியும் இயற்கையை ரசிக்க சிறந்த வாய்ப்பாக இருக்கும். லைம்ஸ்டோன் என்பது கால்சியம் கார்பனேட் எனப்படும் கனிமத்தால் உருவான பாறை. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்குள் வாழ்ந்த சிப்பிகள், பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் எச்சங்கள் படிப்படியாக சேர்ந்து இந்த சுண்ணாம்பு கற்களை உருவாக்கின. மழை நீர் கார்பன் டை ஆக்சைடு கலந்ததால் சற்று அமிலத்தன்மை பெறுகிறது. அந்த நீர் சுண்ணாம்பு கற்களை மெதுவாக கரைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இந்த அற்புதமான குகைகளை உருவாக்கியுள்ளது. இன்று நாம் காணும் ஒவ்வொரு கல் வடிவமும் இயற்கையின் பொறுமைக்கும் காலத்தின் சக்திக்கும் ஒரு சான்றாகும். பரதங் லைம்ஸ்டோன் கேவ் குகை மட்டுமல்ல, அதை சுற்றியுள்ள மாங்குரோவ் காடுகள் மற்றும் வெப்பமண்டல காடுகள் பல்வேறு உயிரினங்களின் இயற்கை வாழ்விடமாகவும் விளங்குகின்றன. இந்த பகுதியில் உப்பு நீர் முதலைகள், சால்ட் வாட்டர் கிராக்கடைல்ஸ், வாட்டர் மானிட்டர் லிசர்ட்ஸ், பல வகையான மீன்கள், மாங்குரோவ் நண்டுகள், குரங்குகள் மற்றும் கிங்ஃபிஷர், ஈக்ரெட், ஹெரன் போன்ற அழகிய பறவைகள் இயற்கை சூழலில் வாழ்கின்றன.
படகு பயணத்தின் போது அதிர்ஷ்டம் இருந்தால் இவற்றில் சிலவற்றை இயற்கையாக காணும் வாய்ப்பும் கிடைக்கும். எனவே விலங்குகளை தொந்தரவு செய்யாமல், உணவு வழங்காமல், சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொண்டு இயற்கையை மதித்து ரசிப்பது ஒவ்வொரு சுற்றுலா பயணியின் பொறுப்பாகும். இந்த உயிரியல் வளம்தான் பாரதங் லிம்ஸ்டோன் கேவ்-ஐ ஒரு குகையாக மட்டுமல்ல, இயற்கை நேசிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அற்புதமான சுற்றுலா தலமாக மாற்றுகிறது. குகைக்குள் நுழைந்தவுடன் குளிர்ச்சியான காற்றும் அமைதியான சூழலும் நம்மை வேறு உலகிற்கு அழைத்துச் செல்கிறது. மேலிருந்து தொங்கும் கல் அமைப்புகள் ஸ்டாலாக்டைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. தரையிலிருந்து மேலே வளர்ந்திருப்பவை ஸ்டாலாகைட்ஸ் எனப்படுகின்றன. சில இடங்களில் இவை ஒன்றோடொன்று இணைந்து பெரிய கல் தூண்களாக உருவாகியுள்ளன. சில கல் வடிவங்கள் சிவலிங்கம் போலவும், யானை, மனித முகம், திரைச்சீலை போன்ற வடிவங்களிலும் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் ரசிக்கின்றனர். ஒவ்வொரு பகுதியும் இயற்கை உருவாக்கிய ஒரு சிற்பக் கூடமாகவே தெரிகிறது. குகைக்குள் அமைக்கப்பட்ட நடைபாதை மற்றும் மின் விளக்குகள் பாதுகாப்பாக சுற்றி பார்க்க உதவுகின்றன. பாராடங் லிம்ஸ்டோன் கேவ்க்கு செல்லும் நடைபாதை இந்த பயணத்தின் மிகவும் அழகான பகுதிகளில் ஒன்றாகும். படகில் இறங்கிய பிறகு சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் இயற்கை சூழலுக்குள் அமைக்கப்பட்ட நடைபாதையில் நடந்து செல்ல வேண்டும். இருபுறமும் அடர்ந்த மரங்கள், பசுமையான செடிகள், பறவைகளின் இனிய குரல்கள், குளிர்ச்சியான காற்று ஆகியவை பயணத்தை மிகவும் இனிமையாக்குகின்றன. இயற்கையின் அமைதியை ரசித்தபடி நடந்து செல்லும் இந்த அனுபவம் மறக்க முடியாத நினைவாக இருக்கும். பாரதங் லிம்ஸ்டோன் கேவ் என்பது ஒரு சாதாரண குகை அல்ல, மில்லியன் ஆண்டுகளாக இயற்கை செதுக்கிய ஒரு உயிருடன் இருக்கும் கலை அரங்கம். ஒவ்வொரு அடியும் இயற்கையின் அதிசயத்தையும், ஒவ்வொரு கல்லும் பூமியின் தொன்மையான வரலாறையும் நமக்கு சொல்கிறது. இந்த நடைபயணமும் குகையின் கல் அழகும் பாரதங் பயணத்தின் மறக்க முடியாத சிறப்பம்சமாக திகழ்கின்றன. குகைக்குள் நுழைந்தவுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய சுண்ணாம்பு கல் சிற்பங்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகின்றன. இயற்கை தனது கலைத்திறனை மில்லியன் ஆண்டுகள் செலவழித்து உருவாக்கிய அற்புதமான இடங்களில் ஒன்றுதான் பாரதங் லிம்ஸ்டோன் கேவ். அந்தமான் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த இடத்தை கண்டிப்பாக உங்கள் பயண பட்டியலில் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் உலகின் அற்புதமான சுற்றுலா தலங்களை தமிழில் தொடர்ந்து பார்க்க SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள்.